இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது 100வது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 2வது ஏவுதளத்தில் இருந்து NVS-02 செயற்கைக்கோளை சுமந்தபடி GSLV-F-15 ராக்கெட் இன்று காலை 6:23 அளவில் ஏவப்பட்டது. மேகமூட்டமான வானத்தில் சுமார் 19 நிமிடங்கள் பயணித்த பிறகு ராக்கெட் அது சுமந்து சென்ற NVS-02 வழி செலுத்தல் செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இந்த ராக்கெட் GPS சேவை அளிப்பதற்கான NVS-01 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தியது. இந்த NVS-02 செயற்கைக்கோள் தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மற்றும் 2025ஆம் ஆண்டு இஸ்ரோ விண்ணில் செலுத்திய முதல் ராக்கெட் என்பதும் இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நாராயணன் தலைமையில் விண்ணில் ஏவப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி அனைத்து சிஸ்டம்களும் திட்டமிட்டபடி இயங்கி வருவதாகவும் 2025ஆம் ஆண்டு இஸ்ரோவின் முதல் திட்டம் வெற்றி பெற்றதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார்.